அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஹீரோக்கு ஒரு சாப்பாடு கூட இவர் உதவியாளராக போவார் இல்லையா, இவருக்கு பொட்டலத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இதில் போடுறது, தட்டில் போடுறது. அப்போது அந்த பாகுபாடு கூட இந்த ரெண்டுமே அவங்களை வந்து பாதித்ததால் விஜயகாந்த் சார் வந்து சாப்பாடு நேரத்தில் பிரேக் விட்டுருணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு இருக்கும். ஒரு சாப்பிடும்போது ஒருத்தனை எழுப்புவதும் சாப்பாட்டில் தரம் பிரிக்கிறதும் அது வந்து மிருகத்தனமான செயல். அதை நம்ம செய்யக்கூடாதுன்றதால அது வந்து ப்ளஸ்ஸு அவர் சொல்லுவார், என்ன செலவு பண்ணாலும் காஃபி, பூஸ்ட்டு, இளநீர், சிக்கன், அப்போ இதெல்லாம் போட்டால் ஒரு 5 லட்சம் செலவாகும். இது மாதிரி ஒரு ஆஃபீஸு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆஃபீஸு, மேலே வந்து ஒரே ஓலைக்கொட்டை. அந்த ஓலைக்கொட்டை ஒரே ஹால் தான் இருக்கும். அந்த ஹாலில் 20 பேர் படுத்துருப்பாங்க. நைட்டில் விஜயகாந்தும் அதில் படுத்துருப்பார். பின்னாடி ஒரு ஓலைக்கொட்டை, அதில் எல்லாம் கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் விஜயகாந்த் கீழே தான் சாப்பிடுவார். நாங்களாம் வந்து மேலே அந்த டேபிளில் உட்காந்து சாப்பிடுவோம். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் காலை போட்டு நின்று பயங்கரமாக இருக்கும். அதுதான் தேட்டரில் கிளாப்ஸு பாருங்க. அந்த அம்மா அழுதாங்க இல்லையா, பிரேமலதா அம்மா அழுதாங்க இல்லையா, அது என்னென்னா அந்த இதில் வால் வந்து முதல்ல அட்டையில் போட்டு அதை கார்ட்போர்ட்டில் பண்ணியிருந்தாங்க. அவர் இல்லை, நான் வந்து ரியலாக கிக் பண்ணணும். அப்போ நாங்கள் பில்டிங்காக கட்டினாங்க. அது செட்டு கிடையாது. அது அண்ணா நகரில் ஒரிஜினல் போலீஸ் ஸ்டேஷன் தான் நாங்கள் கட்டினது. அது இவ்வளோ வலிமையான ஒரு மனிதன், இவ்வளோ கற்பனையே பண்ண முடியாது. விஜயகாந்த் சாருக்கு இது மாதிரி உடல்நலம் குன்றோன்னு வந்து ஒருத்தன் கற்பனையே பண்ண முடியாதுங்க. அப்போ எனக்கே அந்த இது இருக்கும்போது அவங்க வந்து ஒன்றா வாழ்ந்தவங்க அப்படி இருக்கும். அதுதான் எனக்கு அந்த ஷாட்டை பார்க்கும்போது தெரியும், என்னடா இப்படி வரும் அவங்க கண்ணில் வந்து. கேப்டன் உங்களுடைய படத்துக்கு வந்த பிறகு எப்படி பழகினாருங்க கூட, எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி டைரக்டருக்கு? சார், விஜயகாந்த் சார் ஒரு குழந்தை மாதிரி. இயக்குனருக்கு அவர் வந்து நீ என்ன சொன்னாலும் செய்வார். உட்காருங்க, ஓகே உட்கார், நிற்கல நிற்பார், அடிக்கணும் அடிப்பார். இது சார் இந்த வசனம் பேசணும், ஓகே சார், சார் லெஃப்ட்டில் பாருங்கள், லெஃப்ட், ஏன் எதுக்கு எதுவுமே கேட்க மாட்டார். நீங்களா சொன்னால் ஓகே. எப்போவாது ஏதோ இருந்தால் ஒரு சின்ன இது கேட்பார். சில நேரங்களில் வந்து அவரோட உதவியாளர்கள் வந்து கொஞ்சம் வந்து அவரை ஸ்க்ரூ பண்ணுவாங்க. சார் இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார், டேய் இந்த கதை என்னன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் அவர் வந்து 7-8 படம் நடிச்சிருக்கு காலகட்டம். ஒரே கட்டத்தில் ஒரு 2-3 படம் காலில் ஒரு எனக்கு பெரும்பாலும் நைட் சீக்கிரம் தான் வருவாங்க. டே கால் ஷீட்டே இதுக்கு ஒரு 3 நாள் அதுக்கு ஒரு 3 நாள் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரே அட்டை செட்லாம் வந்து படம் கிடையாது, நிறைய படம் பண்ணவர். அப்போ ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 5-7 படம் ரிலீஸ் பண்ணுவார். அதனால் வந்து உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஆனால் அவன் வந்து ஒரு வருஷமாக அந்த கதையை வந்து உருட்டிகிட்டு இருக்கான். அப்போ நம்மளோட அதிகமாக தெரியும். அதனால் வந்து தலையிடாது, ஏதோ எடுக்கிட்ட விட அப்படின்பார். ஆனால் நம்மகிட்ட வந்து சொல்லுவார், செல்வமணி எனக்கு ஆல்ரெடி 9 படம் ஃப்ளாப், இந்த படம் 10வது படம், இன்னும் 4 படம் என் கையில் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு படம் ஓடிடும், அப்புறம் மறுபடியும் 2 வருஷத்துக்கு இந்த படம் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ இந்த படத்தை சரியாக பண்ணலாம், இதான் முதல் படம், இதான் கடைசி படம். அதனால் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்கக்கூடாதுன்னு நினச்சி யூகோ வச்சு அலையக்கூடாது. நல்ல விஷயம் சொன்னால் கேட்டுக்கோ, இல்லைன்னா நான் உன்னை கம்பல் பண்ணல, ஆனால் மற்றவங்க சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு இருக்காதப்பா அப்படின்னு. அப்போ அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க ஆட்கள்கிட்ட நீ அதை வந்து போய் இதெல்லாம் பண்ணு. ஆனால் நம்மக்கிட்ட தம்பி அது மாதிரி இருக்காது, எது நல்லதோ அதை வச்சு பண்ணு. ஏன்னா படம் ஓடிச்சுன்னா முதல் பேர் எனக்கு, 2வது பேர் உனக்கு, அப்புறமா தான் மீதி எல்லாம். அதனால் தயவுசெய்து நல்ல படம் எடு. அதுதான் அவரோட கேரக்டர். மற்றபடி உங்களுக்கு எதுக்குமேங்க அவர் வந்து அவ்வளோதான். அவரை மாதிரி ஒரு நடிகன் வந்து எனக்கு வந்து அமையவே இல்லை இது வரைக்கும். ஏதாவது சொல்லுவாரா சார் ஷார்ட் நடுவில் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்? நம்ம ஒன்று சொல்லுவோம், கொஞ்ச நேரம் படிக்க சொல்லுவார், டைலாக் படிக்க சொல்லுவார், கொஞ்சம் நேரம் வந்து யோசிப்பார், அப்புறம் அப்படியே பண்ணுவார். அவ்வளோதான். நமக்கு எதாவது வேணும்னா அதை மாற்றி பண்ணணும், இல்லை நம்ம எதாவது பண்ணி காமிச்சா அது பண்ணுவார். பெரும்பாலும் அந்த இது எனக்கு வந்து முதல்ல நான் அவருக்கு வந்து அந்த இது அந்த கேரக்டரோட இதுவை ஏற்றிட்டேன். இப்படி தான் நடக்கணும், ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கணும், காஸ்டியூம் எப்படி இருக்கணும்,
ஒரு ஸ்டைலிஷ் லுக் கொண்டு வந்துட்டேன். அதனால் வந்து அவர் அதில் அப்படியே வந்து, ஆனால் ரொம்ப ஞாபக சக்தி அதிகம். 40 பக்கம் டைலாக்கே ஒரே ஷாட்டில் பேசுவார். நீங்கள் கண்டெக்ட் சொல்லணும். ஆதன் பற்றி ஒரு ஃபுல் பேஜ் இருக்கு இல்லையா, அந்த பேஜ் வருவார். அப்படியே வந்து கவினை பற்றி ஃபுல் பேஜ் பேசுவார். அந்த ஹிண்ட்டு கொடுத்தா 40 பக்கமாக ஒரே ஷாட். நீங்கள் அந்த இதுலாம் இல்லை. எப்படி ஒத்துழைப்பு தருவார் சார் இந்த டே நைட்டு போகிறதுக்கு? சார் அவர் தூக்கங்கிறதே காரில் தான் சார். இல்லை வந்து இங்கே வந்துட்டு இப்படியே உட்காந்து அப்படியே தூங்கிட்டு இருப்பார். இல்லை மேக்கப் ரூமில் தூங்குவார். இல்லை அவுட்டோர் என்ன கீழே வெறும் பேரில் படுத்து கை வச்சு தூங்கிட்டு இருப்பார். அதனால் வந்து அவருக்கு வேலை செய்யறது தான் பிடிக்கும். அவருக்கு பிடிக்காத விஷயம் சும்மா இருக்கிறது. ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ராவுத்தர் செத்தார். டேய் என்னடா பேட் லேங்குவேஜ் திட்டுவார், ரொம்ப பேட் லேங்குவேஜ் திட்டுவார். ராவுத்தர் வந்து நம்மளை சொல்லுமணி எதாவது போய் எடுங்கப்பா சார், நம்மகிட்ட ஆர்டிஸ்ட் இல்லை சார், ஏதாவது எடுப்பான், இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவான், அண்ணனை கூப்பிட்டு போயிடுங்கப்பா, எனக்கு தொந்தரவாக இருக்குது. அந்த வேலை இல்லைன்னா மட்டும் ராவுத்தர் செத்தார். அதனால் வந்து அவர் அதனால் ராவுத்தர் எப்பவுமே 2 படங்களை கையில் வச்சுனே இருப்பார். திடீர்னு யாராவது ஒன்று இதுவாக வச்சுன்னா, நீங்கள் ஒரு ஃபைட் எடுத்துங்க, நீங்கள் ஒரு சாங் எடுத்துங்க. அதனால் வந்து அதுக்கு ரெடியாக இருப்பாங்க ப்ரொடியூசர்ஸ். அது அப்படி போயினே இருக்கும். அது டே நைட் ஷூட்டிங் நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஃபைட்னா ரொம்ப எனர்ஜி ஃபைட் வந்து ரொம்ப லவ் பண்ணுவார். அண்டு உங்கள் படத்துலேயும் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் தான். ஸோ அந்த உணவு எப்படி இருந்தது சார்? இண்டஸ்ட்ரி முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் சார். அவங்களுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இது என்னென்னா, 2 விஷயத்தை அவங்க அஃபெக்ட் ஆகிருக்காரு. ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அவர் எங்கேயோ எப்போது ஃபஸ்ட் படம் நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஆர்டிஸ்ட் வராங்க, வாங்க அப்படி சாப்பிட்டுட்டு வந்து எழுப்பி. ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்து நான் அவரை கேட்டேன், நான் என்னப்பா பண்ணுறது, அவள் வந்து ரொம்ப பிஸி. அவங்க வந்து இந்த இது வந்து ஆர் செல்வராஜ் டைரக்டர், அகல் விளக்கு படம் நடிக்கிறேன். அவங்க வந்து பாலுமந்திரா கல்யாணம் பண்ணிட்டாங்க, படத்தை நடிக்கிறது நிறுத்த போகிறாங்க, இன்னும் ஒர்க் இருக்குது. இன்னொரு ஷூட்டிங்லேருந்து அவங்க 1 and 2 வராங்க. திடீர்னு சொல்கிறாங்க நான் 1 and 2 வரேன்னு. அப்போ நான் வந்து இவங்க சாப்பிட்றாங்கன்னு நினச்சா என்னோடய வேலை நடக்காதுங்க. ஆனால் இவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, என்னது வந்து சாப்பிட்றதுங்கிறது வந்து ஒரு இது அந்த நேரத்தில் போய் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு வந்து அஃபண்ட் ஆகிட்டார். அதனால் அப்புறம் ராவுத்தருக்கு போகும்போது ஹீரோக்கு ஒரு சாப்பாடு கூட போகிற இவர் உதவியாளராக போவார் இல்லையா, இவருக்கு பொட்டலத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இதில் போடுறது, தட்டில் போடுறது. அப்போது அந்த பாகுபாடு கூட இந்த 2மே அவங்களை வந்து பாதித்ததால் விஜயகாந்த் சார் வந்து சாப்பாடு நேரத்தில் பிரேக் விட்டுடணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு இருக்கணும், அந்த இதில் வந்து இருக்கும். அப்போது ராவுத்தருக்கு வந்து என்னென்னா, ஹீரோ என்ன சாப்பிட்றானோ அது கடைசியாக வரைக்கும். இந்த 2ம் அவங்க ஒரு வகையில் பாதித்ததால் அந்த இது வந்து மனிதர்களுக்கு அது வந்து ஒரு மனிதாபிமானற்ற செயல் அப்படிங்கிறது வந்து விஜயகாந்த் சாரோட இது கொள்கை. ஒரு சாப்பிடும்போது ஒருத்தனை எழுப்புவதும் சாப்பாட்டில் தரம் பிரிக்கிறதும் அது வந்து மிருகத்தனமான செயல், அதை நம்ம செய்யக்கூடாதுங்கிறதால அது வந்து ப்ளஸ்ஸு அவர் சொல்லுவார், என்ன செலவு பண்ணாலும் காஃபி, பூஸ்ட்டு, இளநீர், சிக்கன், அப்போ இதெல்லாம் போட்டால் ஒரு 5 லட்சம் செலவாகும்ப்பா. ஆனால் நம்ம ஆட்களுக்கு வந்து ஒரு 100 நாள் வந்து அவன் விரும்பின சாப்பாடு, அவன் வீட்டில் போனால் என்ன சாப்பிட தெரியாது. இப்போ நம்ம ஷூட்டிங் பெரும்பாலும் நீங்கள் வந்து ஏறும்போதே அங்கே வந்து அடிதடி நடக்கும். ராவுத்தர் ஃபிலிம்ஸ் நாங்கள் போகிறோன்னு வந்து விவண்டி ஏறும். அப்படி அந்த இது இருக்குல்ல, அது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் போதையும் கொடுக்குது. அதனால் ஒரு 5 லட்சம் செலவாகும். பரவாயில்லப்பா, கடவுள் நமக்கு எவ்வளோ கொடுக்குறாரு, அதில் வந்து நம்ம கூட இருக்கவங்களுக்கு சாப்பாடு போகிறதுல வந்து நம்ம குறையப்படும். அது இங்கே கூட வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு ஆஃபீஸு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆஃபீஸு, மேலே வந்து ஒரே ஓலைக்கொட்டை. அந்த ஓலைக்கொட்டை ஒரே ஹால் தான் இருக்கும். அந்த ஹாலில் 20 பேர் படுத்துருப்பாங்க நைட்டில். விஜயகாந்தும் அதில் படுத்துருப்பார். பின்னாடி ஒரு ஓலைக்கொட்டை, அதில் எல்லாம் கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் விஜயகாந்த் கீழே தான் சாப்பிடுவார். நாங்களாம் வந்து மேலே அந்த டேபிளில் உட்காந்து சாப்பிடுவோம். அங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். விஜயகாந்த், ராவுத்தர், அவருக்கு நெருக்கமாக இருக்கிற நண்பர்கள் அவங்க உட்காந்து அங்கே இருக்கு. ஆனால் அங்கேருந்து எல்லாம் கிச்சன் அங்கேயே இருக்கும். அதுலேருந்து அவருக்கும் போகும், நமக்கும் ஒன்றா தான் வரும். இங்கே வந்து அந்த டைனிங் டேபிள் போட்டிருக்கோம். அந்த டேபிளில் நாங்கள் ஒரு 15-20 பேர் உட்காரலாம். டிரைவர் கூட அங்கே தான் சாப்பிடுவான். அவருக்கு என்னென்னா கன்வீனியண்ட்டாக அந்த ஒரு அவங்க ஆளுக்கு உட்காந்துட்டு சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு ஒரு இது. ஏன்னா இவர் இங்கே உட்காந்தாருன்னா பக்கத்தில் இவங்க உட்கார மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு வந்து அந்த இது எம்ப்ராசிங்காக இருக்கும். திடீர்னு போதுன்னுவான், வேணுங்கிறத கேட்க மாட்டான், வேணான்னு சொல்லுவான். அதனால் வந்து என்னென்னா அவங்க சாப்பிட்டோம், இங்கே சாப்பிடுவோம், அப்படி சாப்பிடுவாங்க. அவர் மேலே உட்காந்தாருன்னா நம்ம மேலே உட்காரணும். அவர் மேலே உட்காருன்னு வச்சுக்க, அவர் இப்போ நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்கன்னா, இப்போ நான் வரேன்னா என்ன மேலே உட்கார சொல்லுவார். ஆனால்
அவர் கீழே உட்காராருன்னா உங்களை கீழே உட்கார சொல்ல மாட்டார். அங்கே நீ பேண்ட்டு போட்டிருக்கப்பா, அவர் வந்து லுங்கியில் வந்து வேட்டியில் இருப்பார், அதனால் என்ன அங்கே உட்காருப்பா, பேண்ட் போட்டு கீழே உட்கார முடியாதுப்பா அப்படி அதை வந்து இதுவாக எடுத்துக்க மாட்டார். ஆனால் அவர் மேலே உட்காந்தாருன்னா கம்பல்சரியாக நம்மளை வந்து கீழே உட்கார அலோவ் பண்ண மாட்டார். கேப்டன் பிரபாகர் படத்தில் ஏறக்குறைய 30 நிமிஷம் கேப்டன் இல்லாமல் படம் நகர்த்தி கொண்டு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் வரும். எப்படி சார் அந்த தைரியம் வந்தது உங்களுக்கு? 30 நிமிஷம் ஹீரோவை காட்டாமல் ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படின்ற தைரியம்? ஆக்சுவலாக 50 நிமிஷத்தில் தான் வந்தார். 5வது எண்டில் தான் அவர் வந்து வர்ற மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து ஆனால் அப்போ வந்து ஃபுட்டேஜ் வந்து 23,500 அடி இருக்குது. அது 4 மணி நேரம் படம் இருக்குது. அதை 2.5 மணி நேரம் ஆக்கும்போது அதை வந்து கொஞ்சம் ஒரு சில நிறைய போர்ஷன்ஸு விஜயகாந்த் சார் போர்ஷனாக எடுத்துகிட்டு அப்போ பண்ணும்போது இந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் இதில் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரே ஷாட்டில் வந்து ரம்யா பார்ப்பார், அப்படியே டிசால்வ் உடனே வந்து மோதிரம் இந்த பாசமுள்ள பாண்டியர் சாங்கில் தான் அந்த ஷாட்லாம் போட்டோம். அவங்களுக்கு கொஞ்சம் லவ் சீன்ஸ்லாம் இருக்கும். அவர் வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரு. அப்போது ஃபோட்டோகிராஃப் பண்ணும்போது இவ ட்ரைபல் கேர்ளு, இவரை பார்ப்பாங்க, இந்த ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுப்பாங்க, அந்த ஃபோட்டோஸ் அவர் காமிப்பாங்க. சார் 2-3 படத்தோட கதை வந்து லேட்டரான அந்த படத்தோட கதையெல்லாம் அதில் வந்து அந்த ஃபோட்டோவை பார்ப்பா, அது அவர் மேலே ஒரு ஈர்ப்பு வரும், 2 பேருக்கு ஒரு லவ் வரும், அதில் வந்து ஒரு இன்டிமேசி வரும். அப்புறம் அவரோட கதை ஒன்று போயிட்டுருக்கும். அவர் வீரப்பனை பிடிக்க ட்ரை பண்ணுறது, அவங்க இது பண்ணுறது, அந்த வரும். அதில் வந்து ஒரு 40-45 நிமிஷம் கதை அதில் வரும். அப்புறமா தான் 45வது நிமிஷம் தான் சரத் வந்து சவால். அப்புறம் 50வது நிமிஷத்தில் தான் அவங்க வர்றது போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்னு இருந்தது. அதை மாற்றி வந்து நான் 35வது நிமிஷம் கரெக்டாக நீங்கள் கரெக்ட் டைம் சொல்லணும்னா 35வது நிமிஷத்தில் விஜயகாந்த் சார் என்ட்ரி, 4வது இல்லை விஜயகாந்த் சார் என்ட்ரி. ஆனாலும் வந்து அது பார்க்கும்போது முதல்ல எல்லோரும் சொன்னாங்க என்ன இதில். அப்போ ரம்யாவுக்கு வந்து பெரிய ஒரு இது இல்லை, ஒரு மார்க்கெட் இல்லாத ஒரு ஆர்டிஸ்டாக அது ஏறக்குறைய அவங்க இது ஒரு இன்னிங்ஸே முடிச்சிட்டாங்க. அவங்க அக்கா கேரக்டர், அண்ணி கேரக்டர் மாதிரி இதெல்லாம் வந்து நடித்து ஒரு இதுவாக ஆயிட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு பெரிய இதுவும் இல்லை. ஆனால் எனக்கு என்னென்னா அந்த ஒரு பேஸ் இருந்தால் தான் வந்து விஜயகாந்த் சார் இன்ட்ரடக்ஷனுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். எப்போ ஐயோ எங்கே விஜயகாந்த் 100வது படம் ஓப்பனிங்லேயே வந்து ஒரு இது வரும்னு நினச்சாங்க இல்லையா. டைட்டிலே விட நான் வந்து 20வது நிமிஷம் போட்டேன். விஜயகாந்த் சார் டைட்டிலே 20வது நிமிஷம் தான் படம் கொஞ்சம் போயிட்டு வராது. அது ஒரு வகையான ஒரு ஆடியன்ஸை சாவடிக்கிறது அது. ஆனால் நீங்கள் வந்து அந்த எதிர்பார்ப்பில் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலன்னா அந்த கோபம் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். கண்டாமனா திட்ட அர்த்தம் என்ன ஏற்பன எடுத்துருக்கானுங்க கேப்டன் விஜயகாந்த் சார் போட்டு வந்து இதுவே இல்லை அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடும். அந்த இன்ட்ரொடக்ஷன் வந்து ஒரு மிக சிறப்பாக அமைஞ்சதால் அந்த டைம் கேப்ஸாக வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 4வது ரீலில் வந்து விஜயகாந்த் சார் இன்ட்ரொடக்ஷனு, 5ல் வந்து அவங்க லவ், அதில் சரத்குமார் ஃபுல்லாக இவங்க 2 பேர் லவ் பண்ணுவாங்க. 6வது ரீலில் வந்து ஊருக்கு கிளம்புவார். 6வது ரீலுக்கு வந்து போலீஸ் இந்த ட்ரெயின் ஃபைட்டு. 7வது ரீலில் இன்ட்ரொடக்ஷன். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சீன் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 4 சீன் 4 எபிசோட்ஸு. விஜயகாந்த் சார் அவ்வளோதான் இருக்கும். அப்போ அதை தாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து 2 இதுவும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோர்ட் சீனு ப்ளஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டு, லவ் சீனில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஓவர், அந்த ட்ரெயின் ஃபைட்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருச்சு. அப்போ அதனால் வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணி பேலன்ஸ் பண்ணிடுச்சு. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் காலை போட்டு நின்றுனா பயங்கரமாக இருக்கும். அதுதான் தேட்டரில் கிளாப்ஸு பாருங்க. அந்த அம்மா அழுதாங்க இல்லையா, பிரேமலதா அம்மா அழுதாங்க இல்லையா, அது என்னென்னா அவங்க எப்படி அழுகுறாங்க போங்க. இப்படி நீங்கள் அது என்னன்னு தெரியுங்களா, எனக்கே அந்த ஃபீல் வரும். என்னடா அவர் அந்த இதில் வால் வந்து முதல்ல அட்டையில் போட்டு அதை கார்ட்போர்ட்டில் பண்ணியிருந்தாங்க. அவர் இல்லை நான் வந்து ரியலாக கிக் பண்ணணும். அப்போ நாங்கள் பில்டிங்காக கட்டினாங்க. அது செட்டு கிடையாது, அது அண்ணா நகரில் ஒரிஜினல் போலீஸ் ஸ்டேஷனாக நாங்கள் கட்டினது அது. அப்போது அது மாதிரி இங்கே ஏறி ரிவர்ஸில் வந்து ஃபைட்டர்ஸ் கூட நிறைய பேர் அடிக்க முடியாது. அப்போ எனக்கு என்னடா இவ்வளோ வலிமையான ஒரு மனிதன், இவ்வளோ இது கற்பனையே பண்ண முடியாது. விஜயகாந்த் சாருக்கு இது மாதிரி உடல்நலம் குன்றுன்னு வந்து ஒருத்தன் கற்பனையே பண்ண முடியாதுங்க. அப்போ எனக்கே அந்த இது இருக்கும்போது அவங்க வந்து ஒன்றா வாழ்ந்தவங்க அவங்க எப்படி இருக்கும். அதுதான் எனக்கு அந்த ஷார்ட்டை பார்க்கும்போது தெரியும், அப்பா என்னடா என்ன இப்படி வரும் அவங்க கண்ணில் வந்து அவங்கள அந்த அது அந்த எந்த இதுவும் அதை நீ இது பண்ண முடியாது. அவங்க கண்ணில் அந்த துயரத்தில் கண்ணீர் வருது, ஆனால் அவரை பார்க்குறதுல வந்து மனசில் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது.
அப்போ அந்த சந்தோஷம் வலியை தரக்கூடிய சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அதுதான் அதுதான் விஜயகாந்த் சார். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஷாட்டு கூட ரோப் ஷாட் கிடையாது. ரோப் போட்டே ஒரு ஷாட்டு கூட கிடையாது. எல்லாமே ஒரிஜினல் ஷாட்டு தான். ஏன்னா அது ஒரிஜினல் பில்டிங்கு. நீங்கள் அது பெரும்பாலும் செட்டில் தான் உங்களுக்கு ரோப் கட்ட முடியும், மேலே கட்ட முடியும், இடம் இருக்கும். இதில் மேலே ஃப்ளோரு, அதனால் உங்களால் இது கட்ட முடியாது, ரோப் கட்ட முடியாது. அப்படியே அந்த அந்த காலை தூக்கி அவர் மேலே வச்சுட்டு க்ளீனாக அந்த கால் நிற்குது சார். கிளாப்ஸ் அப்படி இருக்குது சார் தேட்டரில். அதுவும் அவன் 6 அடி இருப்பான் பண்ணப்படம். அவங்க ஏறி அவங்களோட இது வந்து பேக்கில் வந்து அவன் ஷோல்டரில் பஞ்ச் பண்ணுவார். அந்த ஹைட்டில் நீங்கள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப. அது இந்த ட்ரெயின் ஃபைட்டும் எப்படி சார் மூவிங் ட்ரெயின் இவர் வராரு பின்னாடி அவ்வளோ குதிரைங்க, அந்த கிராண்டியர்னஸ் படம் முழுக்க வச்சுக்கிட்டே இருந்தீங்க. அது ஒன்று. அது வந்து அதெல்லாம் ஏஎம்ஸ் இப்ராஹிம் ராவத்தர் தான். இப்ராஹிம் ராவத்தர் தான். அவர் கனவு சொன்னேன் இல்லையா, இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குப்பா. அவர் எனக்கு கூட ஒரு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஃபைட் வந்துடுச்சு, பேச்சுவார்த்தை கூட இல்லை. ஆனால் கேப்டன் ஒருவன் படம் பார்த்தார். டபுள் பாசிட்டிவில் அவருக்கு எனக்கும் ஒரு சின்ன ஒரு முரண்பாடு வருது. அதுக்கப்புறம் என் கூட பேச்சுவார்த்தை இல்லை. அப்புறம் கொஞ்சம் நான் ஷூட்லாம் பண்ணுறேன். ஷூட்டிங்லாம் பண்ணிவிட்டு டபுள் பாசிட்டிவ் படம் பார்த்தேன் சார். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தார் சார். எழுந்து வந்தார், தம்பி என்னை மன்னிச்சிருப்பாங்க. பா மன்னிச்சிடு, நீ என்னை பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்ட சார். உழவன் மகன் எடுத்த ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன நீ பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. என்ன உழவன் மகன் எடுத்த நான் வந்து சத்தியமான உண்மை. அவர் கண்ணில் அப்படியே தண்ணி வந்தது. செகண்ட் ஹாஃப் பார்க்கவே இல்லை சார். அவர் சொன்னார், கொடுவாலை வச்சுக்கிட்டு ஒருத்தன் தேட்டர் வாசலேருந்து உள்ளே போனால் வெட்டுவோன்னு சொன்னால் கூட இந்த படத்தை பார்க்க எல்லாம் வருவான்ப்பா. ஆட்டமா தேரோட்டமா அந்த பாட்டு இன்னைக்கும் எங்கே போட்டாலும் பட்டு, இன்னைக்கும் ஒரு பார்ட்டி போனால் அந்த பார்ட்டியில் அந்த பாட்டு ஓடுது. ஆமாம். அது எப்படி சார் அந்த அந்த மூடை கொண்டு வந்து அந்த பாட்டை அப்படி வைக்கணும்னு வச்சுங்க சார். அந்த பாட்டுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை. உண்மையில் நாங்கள் ஆண்டிப்பட்டியில் ட்ரெயின் ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து கொஞ்சம் நிறைய நாள் ஆயிடுச்சு. அது வந்து இதில் வந்து கேரளாவில் வந்து இப்போ தமிழ்நாடு வந்துடும். ஏன்னா அந்த ட்ரெயின் வந்து கிடைக்கல. ட்ரெயின் இங்கே தான் கிடைக்குது. எனக்கு என்னென்னா ட்ரெயின் வரணும், கூட வந்து சமவெளியாக அது குதிரை ஓடி வரதுக்கு உண்டான இது இருக்கணும், ஒரு சின்ன நதி வரணும், ஒரு இது அது மாதிரியான இடம் வந்து எங்கேயுமே கிடைக்கல. அங்கெல்லாம் ஒரு ஃபாரஸ்ட்டாக இருக்குது. இல்லை அந்த 50 குதிரைகளை ஒன்றா ஷாட் எடுக்கிற மாதிரியான ட்ராக் எங்கேயும் கிடைக்கல எனக்கு. அப்புறம் இங்கே கிடச்சிது. இது கடைசியாக கிளைமேக்ஸ் முன்னாடி இதை வந்து பண்ணணும். இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒர்க்கு வந்து இதில் இருக்குது, சாலக்குடியில் முடிச்சுட்டு அப்படியே வந்து சென்னையில் ஷூட் இருக்குது. அப்போ வந்து டேயில் ட்ரெயின் ஃபைட்டு, நைட்டில் வந்து இந்த சாங் எடுத்துறது அப்படின்னு முடிவு பண்ணி விஜயகாந்த் சார் வந்துட்டார். அங்கே பக்கத்துலேயே கும்பக்கரையில் வந்து நைட் எஃபெக்டில் சாங் எடுக்கலாம். சாங் வந்து முதல் நாள் வந்தது, இங்கே வரும்போது எனக்கு வரல சாங்கு. சாங் எனக்கு பிடிக்கல, வேறு சாங் கொடுத்துருந்தார். வேறு சாங் கொடுத்துருந்தார். சாங் எனக்கு பிடிக்கல. அப்போ வந்து விஜயகாந்த் சார்கிட்ட சொன்னேன், ட்ரெயின் ஃபைட் நடந்துட்டு நைட்டு அங்கே அவர் ஃபைட்டில் சாங்கில் இதில் கிடையாது, சாங்கில் கிடையாது. அதனால் இவர் முடிச்சு மதுரைக்கு போயிடுவார். அதனால் சொன்னேன், சார் மாதிரி சாங் நல்லா இல்லை சார், நீங்கள் மதுரைக்கு போகிறீங்களே அங்கே சொல்லி ராஜா சார் வேறு சாங் கொடுக்க சொல்லுங்கள் சார். நீங்கள் வேறு யார்கிட்ட போய் நான் போய் அவர்கிட்ட சாங் நல்லா சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும் நீ? இல்லை சார் தயவுசெய்து சொல்லுங்கள் சார். இன்னொன்று பொண்ணு இப்ராஹிம் இப்ராஹிம் சொல்லுவான் அப்படின்னாரு. உடனே நான் வந்து இப்ராஹிம் சார் தம்பி இந்த சாங்கை வாங்கிறதுக்கு எங்கள் உயிர் போயிடுச்சு, ஏதோ ஒன்று எடுத்துட்டுப்பா, இப்போ போய் இதெல்லாம் பண்ண முடியாதுப்பா. இல்லை சார் நல்லா இல்லை, நீ வந்து அண்ணங்கிட்ட சொல்ல. விஜயகாந்த் எனக்கு ஒரு அண்ணன் தான் சொல்லுவார். நீ அண்ணங்கிட்ட சொல்ல சார், அவர் தான் அவங்ககிட்ட சொல்லுவார். பாரு அவனே சொல்ல முடியல, நான் எங்கே சொல்கிறது, அவரால் சொல்ல முடியாதுப்பா, நீ அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துப்பா அப்படின்னாரு. அப்போ ஒன்று பண்ணு, நீயே சொல்லுப்பா அப்படின்னா. சரி சார் சொல்கிறேன். நான் வந்து ஒன்று கல்யாணம் தான் அவரோட இது, அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் மாதிரி சாங் போய் சரியில்லை தம்பி, இன்சார்ஜ் கல்யாணம் இன்சார்ஜ் கல்யாணம், நீ ஒன்று இருங்க சார், அதெல்லாம் நான் வந்து சொல்ல முடியாது, இப்போ போயெல்லாம் நான் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு வச்சுட்டார். அவர் ஃபோனை வச்சுட்டார். அப்புறம் சுப்பையானவரோட அந்த அவன் எனக்கு கொஞ்சம் நல்ல பெட்டு, அவங்ககிட்ட விஷயத்த சொல்ல நான், டேய் சுப்பையா என்ன இது மாதிரி சார்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா, சாங்கை பற்றி கொஞ்சம் பேசணும் சார். டேக்கில் இருக்கார் சார், டேக் போகுது சார்.
சரி நான் லைனில் இருக்கேன்டா நீ கொஞ்சம் சொல்கிறா. ஏன்னா அதில் கட் பண்ண மறுபடியும் நீங்கள் வந்து ட்ரங்க் கால் புக் பண்ணணும். அப்போ எஸ்டிலாம் கிடையாது, ட்ரங்க் கால் புக் பண்ணணும். த்ரூ ஆஃபீஸ் மூலமாக, இது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் பண்ணணும். அப்புறம் வந்து சரி நான் லைனில் இருக்கேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து உன்னை வந்து லைன் வந்தார். என்னப்பா நான் சார் இந்த மாதிரி ட்ரெயின் ஃபைட் எடுத்துகிட்ருக்கோம் சார் உங்களுக்கு கவுண்டிப்பில். சரி சரி என்ன விஷயம் சார் அந்த சாங்கு ஆமாம் கொடுத்தமிச்சிட்டேன்பா அப்படின்னாரு. இல்லை சார் அது கொஞ்சம் நல்லா இல்லை சார். இல்லை நல்லா இல்லைன்னு சொல்ல சார், கொஞ்சம் சரியா இல்லை சார். அது என்னது சரியா இல்லையா? ஆமாம் சார் அது வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது இருக்க மாட்டீங்க, அப்புறம் நல்லா இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை பண்ண முடியாது, வேறு இதெல்லாம் பண்ண டைம் இல்லை எனக்கு. இல்லை சார் அந்த சாங்கு நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்கள் சொல்லி தான் சார் சாங் வச்சேன். இப்போது எனக்கே பிடிக்கலன்னா அந்த சாங் எப்படி சார் வந்து ஜனங்களுக்கு பிடிக்கும்? எல்லாம் நல்லா பேசியா நீ ரெக்கார்டிங் எப்போ இருக்காதையா நீ? அது இல்லை சார் இப்போ இன்றைக்கி எல்லா ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்க, இப்போ பண்ணால் தான் சாங் எடுக்க முடியும், இல்லைன்னா சாங் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். என்ன தான் வேணும் உனக்கு அப்படின்னாரு. சார் நான் வந்து ஷோலே மாதிரி ஒரு படம் பண்ண ஆசைப்பட்டேன் சார், எனக்கு மெஹபூபா ஒரு சாங் வேணும் சார் அப்படின்னு சொன்னேன். வையா ஃபோனை அவருக்கு கோவம் வந்துச்சு, வையா ஃபோனை அப்படின்னாரு. சரி கட் பண்ணிட்டார், நானே வச்சுட்டேன். அப்புறம் போனோடனே ராவத்தர் கேட்டார் என்ன பண்ணார், திட்டிட்டு வச்சுட்டார் சார். சரிப்பா எதை எடுத்துருப்பா அதே எடுத்துருப்பேன், நான் எடுக்க மாட்டேன் சார் சொல்லிட்டு, நான் எடுக்க மாட்டேன் சார், அது சீனா எடுத்துட்றேன். இப்போ விஜயகாந்த் சார் வராரு, மன்சூர் அலிகான் வரான், அதை அப்படியே சீனா எடுத்துடுறேன் சார், நான் வந்து சாங் மட்டும் எடுக்க மாட்டேன் சார் அப்படின்னு போயிட்டேன். இதான்ப்பா உங்கள்கிட்ட பெரிய தகராறு, எப்போ நீ வந்து பிடிவாதம் பிடிப்ப, நீ வந்து நீயே சொல்லிட்ட, இப்போ நாங்கள் சொன்னால் உனக்கே இவ்வளோ திட்டு வந்துடும், எங்கள் நாங்கள் சொன்னால் என்ன இருக்கும். ஆனால் சார் அவர் நைட் கம்போஸ் பண்ணி மார்னிங் ரெக்கார்ட் பண்ணி மத்தியானம் வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி ஈவினிங் 6 மணி ஃப்ளைட்டில் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டா. நாங்கள் சீன் எடுக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், எனக்கு வந்து இது வந்து சேர்ந்துச்சு அது நான் அந்த பாடலாசிரியர் நான் சந்திக்கல, சுச்சுவேஷன் அவருக்கு சொல்லலை, இவருக்கு தான் நான் சொல்லியிருந்தேன். எப்படி சார் யாருக்கும் தெரியாது நான் போட்ட முடிச்சு நீ வந்து தர வேண்டும் சுகமாக முடிச்சு. அது வந்து அதுதான் இளையராஜா ஒரு டைரக்டர். அவர் ஒரு டைரக்டர், கூடவே நம்ம கூட பேரலாக நடந்தவர் ஒரு டைரக்டர். அங்கே போன்னு சரி இன்னொரு சாங் வந்திருக்கு சார், சலீம் மாஸ்டர் வந்தார் சாங் எடுக்கிறாருன்னு, இல்லை டான்ஸர்லாம் வேறு வந்துட்டாங்க. சரி டான்ஸர்லாம் ஃபைட் ட்ரெஸ் போட்டுவிடும், ஒரு கிளாஷ் மாதிரி பண்ணி எடுத்துடலான்னு சொல்லி விட்டோம். இவர் சலீம் மாஸ்டர் வந்துட்டார். சார் சொன்ன சாங் இல்லைன்னு சொன்னேன். இல்லைப்பா ஏதோ வருதுன்னு சொன்னாங்க, அது இவங்க சொல்லியிருக்காங்க ஏதோ வருதுன்னு சொன்னாங்க சார். நான் நினச்சேன்னா இந்த சாங்கே மறுபடியும் கொடுத்துட போகிறாங்கன்ட்டு, இல்லை சார் அந்த சாங் நான் எடுக்கல சார் அப்படின்ட்டேன். இல்லைப்பா ஏதோ புது சாங் வருதாப்பா நான் வந்து சார் அது போட்டு சார் அந்த பீட்டு வந்து சார் சலீம் சொல்லிட்டார், தம்பி படம் இது இந்த பாட்டு சூப்பர் தம்பி, அந்த பீட் வந்ததுங்க, பீட்லேயே சொல்லிட்டார் இது பாட்டு சூப்பர்னு. என்ன தான் அந்த ஆளோட நாலேஜோ, எல்லாம் பாட்டு கேட்டாங்க சார், அப்படியே மிஸ்மரைஸ் ஆகிட்டாங்க. பாட்டு முடிஞ்சு அப்படியே ஃபுல் ரன் த்ரூ, நாங்களே கேட்கல இல்லையா, நாகராவில் போட்டு ஸ்பீக்கரில் போட்டு போடுறோம், எல்லோரும் டான்ஸரு ஃபைட்டரு மன்சூர் ரம்யா சலீம் மாஸ்டரு நாங்கள் எல்லாம் அப்படி உட்காந்து கேட்டே இருக்கோம். சார் பாட்டு முடிஞ்சுது, எல்லோரும் கிளாப், எல்லோரும் கிளாப். அதுதான் அந்த படம், அந்த அது அதே மிஸ்மரைஸு இப்பவும் நடக்குது. ஆமாம் சார் இப்பவும் நடக்குது. 35 வருஷம் கழிச்சு அந்த பாட்டுக்கு அவ்வளோ பெரிய உயிர் இருக்குது. அந்த 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 ஸ்டார்டிங் அந்த ஸ்டார்ட் பிஜிஎம் அந்த லிட்டில் நோட் கேட்க ஆரம்பிச்சுமே ஆட ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு ஒரு இன்னைக்கும் அந்த சாங் வந்து அது என்னன்னு தெரியல அதுதான்.